ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ. ரெண்டு பேரும் தப்பா சொல்லி தண்ணி லாரி நின்னு போச்சு. ஆர்ஆர் அமேசிங் ஒரு விக்டரி எடுத்திருக்காங்க. எங்க பிடாக், வெல்கம் டு த ஷோ. ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? தண்ணி லாரிய கடைசியா நிறுத்துறதுக்கு ஒரு பிங்க் கலர் பையன், குட்டி பையன் வந்து இப்படி நிறுத்திட்டு போயிட்டாரு. இதுல கிங்ஸ் லெவன் வந்து இப்படி ஆடினாங்க அப்படி ஆடினான்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. தட் ஹேஸ் டு கம் டு ஹால்ட். போன மேட்சே நான் வந்து ஹால்ட்டுக்கு வரும்னு நான் சொன்னது நடக்கல. இந்த தடவை வந்திருக்கு. ராயல்ஸ் அவுட் பிளேட் தெம், டு பி வெரி ஆனஸ்ட். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கிங்ஸ் எந்த விதத்திலையும் இங்க ஸ்ட்ராட்டஜியில தப்பு பண்ணாங்க, அங்க அது பண்ணாங்க, இங்க இது பண்ணாங்கன்னா எதுவுமே கிடையாது. தே பேட்டட் பிரில்லியன்ட்லி. தே டிடன்ட் போல் பேட்லி. தே ஃபீல்டட் வெரி வெல் ஒன்லி டு லூஸ் டு a team which played a better cricket than them. இதுல உங்களுக்கு இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல தாசுன் ஷானக்கா ஸ்ரீலங்கால வந்து அவர் எப்படி நான் பிளேயரா இருந்தாரோ அதே மாதிரி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். போலிங்கும் கிடையாது, பேட்டிங் கிடையாது. ஸோ த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு மெயின்டைன்டு. லக்கி சாமா, லக்கி சாமா அவரு. இல்ல அப்படி கிடையாது. ஸ்ரீலங்கால அவரோட சக்சஸ் எப்படி இருந்திருக்கு, பேட்டிங்கும் ஆடல போலிங்கும் போடலைன்னா அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. அதனால இந்த மேட்சும் அவர் பேட்டிங்கும் ஆடல போலிங்கும் போடல. ஸோ இஸ் சக்சஸ்ஃபுல். மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க. அது ஒரு எக்ஸலண்ட் இது அவங்களுக்கு. திருப்பியும் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், துருவ் ஜூரல் நம்பர் 3 ஆட முடியாதுன்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கும். இஸ் அ கிளாசி பிளேயர். You have two players on the either side going ball after ball. You cannot have a conventional player who doesn't have any power hitting, who doesn't have any inventive shots, who will play at 120 strike rate. ரியான் பராக் is not in form. ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன். பவர் பிளேல ஆஃப்டர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரி பர்கர்ஸ் ஹாஸ்டிலிட்டி, வாட் இஸ் த ஆன்சர்? இல்ல, 223 கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால், வாட் இஸ் த ஆன்சர்? இன்னைக்கு காமிச்சாங்க ஆன்சர் என்ன இருக்கு. தட் இஸ் தானவன் ஃபெரேரா அண்ட் சுபம் துபே. ஐ ரேட் சுபம் துபே வெரி ஹைலி. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தாசுன் சானக்கா இஸ் நெவர் கோயிங் டு போல் அ சிங்கிள் ஓவர் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் கன்சிடரிங் தேர் போலிங் ஸ்ட்ரென்த். ஓகே, அவரோட பேட்டிங் இங்க, சிம்ரன் ஹெட்மயரோட பேட்டிங் இங்கன்னு தே ஆர் பிரெஃபரிங் தாசுன் சானக்கா. ஐ எம் சாரி. இன்னைக்கு ஜெயிச்சதுனால எல்லாமே நல்லா இருக்கும். டானவன் பெரேரா அவுட் ஆயிருந்தாருன்னா அந்த சிச்சுவேஷன்ல, ஆஃப்டர் சஹல் போல்ட் வெல், தி ஸ்டோரி வுட் ஹவ் பீன் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். ஆல் டுகெதர் வுட் பீன் ஃபவுண்ட் வாண்டிங். எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஒன்னு பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. எவ்ரிபடி வுட் ஹவ் பீன் டெம்ப்டட் டு சென்ட் ரவீந்திர ஜடேஜா ahead of Shubham Dube. Shubham Dube is a power hitter. Jadeja is a guy who can steer you to home with some brilliant, mindful, thoughtful batting. பியூட்டிஃபுல்லா அதையும் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பிரிஜேஷ் சர்மாவை எடுத்துட்டு வந்தாங்க. 3 குவாலிட்டி ஓவர்ஸ் போட்டாரு. 3 குவாலிட்டி ஓவர்ஸ் போட்டாரு. நான் இன்னும் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இவங்களோட போலிங்கு பவர் பிளேக்கு அப்புறம் தே லேக் ஃபயர் பவர்ங்கும் போது ஆர்ச்சரை 3 ஓவர் பவர் பிளேல கொடுக்கணும். ஆர்ச்சரை கடைசி 2 ஓவர்ல வேஸ்ட் பண்றது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நல்லா போட்டு 12 ரன் அவர் கொடுக்குறாரு. ஓகே, லுக்ஸ் லைக் பிக்கிங் அப் விக்கெட் எவ்ரி பால்ங்கும் போது இந்த பர்கருக்கு 3 ஓவர் 48 ரன் நம்ம பர்கர் பவர் பிளேல. அந்த இன்னொரு ஓவரை தே ஷுட் ஹேவ் கிவன் டு ஜோஃப்ரா ஆர்ச்சர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களோட டெம்ப்ளேட் இப்படிதான் இருக்கணும். ட்ரை அண்ட் டூ ஆஸ் மச் டேமேஜ் ஆஸ் பாசிபிள் இந்த பவர் பிளே. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஜெயிச்சுட்டாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இட் இஸ் நாட் அ ரைட் ஐடியா டு டிராப் சிம்ரன் ஹெட்மயர் ஃபார் தாசுன் சானக்கா, வேர் சிம்ரன் ஹெட்மயர் இஸ் இன் பிரைம் ஃபார்ம். தைரியமா ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. யாஷ் ராஜ் பஞ்சாவை கொண்டு வந்தாங்க. இவருக்கு பதில பிஷ்னாய்க்கு பதில பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் வாட் இட் இஸ். ஜெய்ஸ்வால் ஆடினே இருந்தாரு. நான் ஹர்ப்ரீத் பிராரை பத்தி சொல்லினே இருப்பேன். அவர் விக்கெட் எல்லாம் பெருசா எடுக்க மாட்டார். 4 ஓவர் சார் போட்டு போயினே இருப்பேன். அவர் ஒரு பக்கம் கிரியேட் பண்ண பிரஷர்ல தான் இன்னைக்கு யஜ்வேந்திரா சஹல் விக்கெட் எடுத்தாரு. இது வரைக்கும் யஜ்வேந்திரா சஹல் விக்கெட்டே எடுக்கல. நிறைய பேருக்கு இந்த T20 கான்செப்டே சுத்தமா புரிய மாட்டேங்குது. இதே ஒன் டவுன் இன்னைக்கு ஹெட்மயர் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு குயிக்கா ஒரு 20 ரன் அடிச்சாங்க. 17 ஓவர்ல சேஸ் க்ளோஸ். 208 ரன்னு. இங்க வந்துட்டு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம். they scored 14 runs more. ஓகே, they scored 14 runs more. அதுதான் நான் ட்வீட்லயும் போட்டேன்.
இதுல என்ன பெரிய காமெடி அப்படின்னா வின் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல யார் டிக் பண்றாங்க பேட்டிங்ல செட் பண்ணணும்னு பிபிகேஸும் 95 ஃபார் 1, ராஜஸ்தான் ராயல்ஸும் 95 ஃபார் 1, எக்ஸாக்ட்லி த சேம். ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 8 ஓவர்ஸ்ல 72 ஃபார் 2 9 எக்கானமி. இப்போ இவங்க 8 ஓவர்ஸ்ல 61 ஃபார் 3 7.7 எக்கானமி. எஸ் அப்கோர்ஸ் வந்து பிபிகே ஸ்லைட்லி எட்ஜ்டு தம் வித் திஸ் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் தேர் ஸ்பின் ஹஸ் ஆல்சோ போல்டு. ஜடேஜா வாஸ் எக்கனாமிக்கல். யாஷ்ராஜ் வாஸ் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் 4 overs for 41, but he made it up with two important vital breakthroughs. அதுதான் நான் உங்களுக்கு ஒன்னே சொல்லுவேன். ஏன் வந்து ஒரே ஒரு டீமுக்கு தான் 61-39 எட்ஜ் கொடுப்பேன் பாசத்துல, தட் இஸ் சிஎஸ்கே. எந்த டீமையுமே 60-40ன்றது ஐபிஎல்ல கொடுக்கவே முடியாத ஒரு எட்ஜு. எல்லா டீம்லயும் ஒரு 3-4 மேட்ச் வின்னர் இருக்கான். இந்த காம்பினேஷன் ஆஃப் பேட் அண்ட் பால், எனிபடி கேன் டர்ன் த கேம் left, right and center. That is what Yashraj Punda did for Royals. Nobody expected. That's what Yashraj Punda did for Donovan Ferreira with the bat. சூரியவன்ஷிக்கு திருப்பி மேல மேல போட்டாங்க, 2 பால் எப்படி போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மேல மேல போட்டு ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சாரு. ஜெய்ஸ்வால் ரொம்ப பியூட்டிஃபுல்லா செட்டப் பண்ணாரு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அங்கதான் அந்த பப்பு சிம்ரனை பத்தி நான் பேச முடியாதுங்க. நான் பேசவும் மாட்டேன். பேசி எப்படி அடிக்கிறாரு அவர், எப்படின்னா சொல்ல, எப்படி அடிப்பேன் எங்க அடிப்பேன்னு தெரியாது, ஆனா அடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா அடிப்பேன் அப்படின்னு அடிக்கிறாரு. இதுல வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஸ்ட்ராட்டஜியோ பிளேயிங் லெவனோ பத்தி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. They were absolutely outplayed by a team which played better cricket in all 3 departments. Congratulations, Rajasthan Royals. Hard luck for PBKs. Your run has to come at some point of time. Unfortunately, came today. You are a champion, said Vicky. Please add on. இல்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 220ல இருந்து 230க்குள்ள ஏதாவது ஒரு ஸ்கோர் அடிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க ஆக்சுவலா. நடுவுல இன்ஃபேக்ட் ஜடேஜா போட்டு இருக்குனாரு 4 overs 32. அதனாலதான் யஷ்ராஜ் புஞ்சா அந்த பக்கம் ரிவார்ட்ஸை ரீப் பண்ணாரு, சூப்பரா போட்டாரு. ஆனா பெங்களூர்ல பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் யஷ்ராஜ் புஞ்சா கண்டிப்பா அதே ஆள் இல்ல பீடா. பயங்கரமா அப் பண்ணிருக்காரு, ஸ்கேல் பயங்கரமா மேல போயிருக்கு. அந்த லென்த் அடிக்கிறது அவரோட ஹைட் தான் நினைக்கிறேன். நீங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஜஸ்ட் ஆஸ்க் யூ சம்திங். அந்த ஹைட்ல இருந்து லெக் ஸ்பின் போடும்போது ஆப்வியஸ்லி நீங்க சொல்ற மாதிரி அந்த ரவுண்டாமா வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நேரா அப்படி ஸ்ட்ரைட்டா வரும், அப்படியே வெர்டிக்கலா வந்து சரக்குன்னு இறங்கும். பட் கும்ப்ளேவும் இதே மாதிரி ஒரு பவுலர் தான். ஆனா இந்த அளவுக்கு ஹைட் இது அவரோட ஜாஸ்தி இருப்பாரோன்னு தோணுது யாஷ்ராஜ் புஞ்சா. ஏன்னா நேர்ல பாத்துருக்கோம் நம்ம, எங்கேயும் ஒட்டகம் மாதிரி பயங்கர ஹைட்ல இருக்காரு. அந்த ஹைட்ல இருந்து இறக்கும் போது பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குமா டவுன் த கிரவுண்ட் போறது. அதாவது டால் ரிலீஸ் ஓப்பன் செஸ்டட் ஆக்ஷன் க்ளோஸ் டு யர் ஹெட் ரிலீஸ் பண்ணும்போது பால் பட்டு பெருசா திரும்பாது. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட ரிலீஸ் வந்து அந்த காக்கட் ரிஸ்டே வராது. ஓகே, வென் யூர் ஓப்பன் செஸ்டட் யூ வில் நாட் ஹேவ் தட் காக்கட் ரிஸ்ட். அந்த காக்கட் ரிஸ்ட் இருந்தாதான் உங்களுக்கு ரெவல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஓப்பன் செஸ்டடா க்ளோஸ் டு தி ஹெட் நீங்க போடும்போது ஷோல்டர் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அப்படின்றதுனால பால்ல ஏர் ஸ்பீடு நிறைய இருக்கும், பவுன்ஸ் நிறைய இருக்கும். அதனால இறங்கி வந்து அடிக்கவே முடியாது. The classical example was the dismissal of Prabhsimran Singh when he ran down and tried and hit him. அவரை நீங்க எங்க அடிச்சார் பாத்தீங்களா? கூப்பர் கால்லே 3 6 அடிச்சார். எங்க அடிச்சார் பாத்தீங்களா? நின்ன இடத்துல இருந்து அப்ரைட்டா லென்த்தை மேக்சிமைஸ் பண்ணி பிளாட் பேட்டட் புல்ஸ் அடிச்சாரு. இந்த மாதிரி போலர்ஸ் எல்லாம் ஒன்னே என்னன்னா, அதுதான் வந்து எல்லாரும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்டர் லென்ஸ் வித் த பேஸ் அடிச்சிடலான்ட்டு வெயிட் பண்ணினே இருப்பாங்க போது இங்க லென்ஸ் ஹாஸ் டு பி வெரி ப்ரிசைஸ். கொஞ்சம் தைரியமா இவங்க மேல போடலாம், ஏன்னா ஆஃப் த விக்கெட் பவுன்ஸ் நிறைய இருக்கும்ன்றதுனால. ஒரு மற்றவங்களுக்குலாம் 6 மீட்டர் சொல்றது, இவங்க தைரியமா 5 மீட்டர் போடலாம். அந்த 6 மீட்டர் கொஞ்சம் கம்மியா 8 மீட்டர் ஆச்சுன்னா நீங்க பின்னாடி போய் டப் அடிச்சலாம். தட்ஸ் வாட் கூப்பர் கான்லி டிட்ன்றதுனால இவங்களை இறக்கி வந்து அடிக்கவே முடியாது. தட் இஸ் வாட் த மிஸ்டேக் பிரப்சிம்ரன் டிங். பியூட்டிஃபுல்லா போட்டாரு, எந்த சந்தேகம் முடியாது. அதுக்கப்புறம் அதாவது அதான் சொல்லணும், அவங்க வந்து தேவர் ரன்னிங் அவே ஃப்ரம் த கேம். 8 overs 95 for 1 பஞ்சாப் கிங்ஸ். அதுக்கப்புறம் 55 ரன் தான் கொடுத்தாங்க. அட் த எண்ட் ஆஃப் 15 overs பஞ்சாப் கிங்ஸ் 150. 3 மெக்னிபிசன்ட் ஓவர்ஸ் போட்டாரு பிரிஜேஷ் சர்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு யாஷ்ராஜ் புஞ்சாவும் ஜடேஜாவும் ஸ்டைஃபல் பண்ணினே இருந்தாங்க. ஸ்டாயினிஸ் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆனார் பாருங்க, பாட்டம் அண்ட் பவர் அப்படின்றத காமிச்சார். ஸோ கடைசி 5 ஓவர்ல 72 ரன் த்ரஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பிபிகே போல்டு புவர்லி அப்படின்னு ரொம்ப ஈஸியான ஒரு இதை வந்து அவங்க மேல அவ்வளவுதான் கேவலமா போட்டாங்க, பாடு கேவலம். அது மாதிரி எதுவுமே கிடையாது. அப்சல்யூட்லி
பிரில்லியன்ட் பேட்டிங். கொஞ்சம் லென்ஸை மிஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஜேவியர் பார்ட்லெட்டுக்கு பதிலா அஸ்மத்துல்லா மொமர்ஜாயை கொண்டு வருவோம்னு எதிர்பார்த்தோம். அஸ்மத்துல்லா மொமர்ஜாய்க்கு வந்து லாஸ்ட் இஸ் மதர். ஓகே, கரெக்ட். அண்ட் லாக்கி ஃபெர்குசன் ஹஸ் அரைவ்டு. அதனால கரெக்டா எதிர்பார்த்த மாதிரி அந்த சேஞ்ச பண்ணாங்க. யாருமே பேடா போடல. ஃபெர்குசன் போல்வெல், மார்க்கோ போல்வெல், ஆஷதீப் போல்வெல், இவரு பிரார் வாஸ் பிரில்லியன்ட், சஹல் வாஸ் பிரில்லியன்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ் ரியலி ரோஸ் அப் டு த அக்கேஷன், சேயிங் தட் வி ஆர் ஹியர், வி மீன் பிசினஸ். இப்போ 9 மேட்ச்ல 6 ஜெயிச்சிருக்காங்க. இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இவங்களுக்கு 5ல 2 தான் ஜெயிக்கணும். பஞ்சாப் இன்னும் 1 ஜெயிச்சா பஞ்சாப் போடும். பஞ்சாப்ல இன்னைக்கு ஒரு பேட்டே கிடையாது பஞ்சாபுக்கு. பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், இட்ஸ் நாட் அ பேட் டே ஃபார் பஞ்சாப், இட்ஸ் அ பெட்டர் டே ஃபார் ராயல்ஸ். அவனும் உள்ள போயிடுவான். கரெக்ட். அங்க கொலகார கூட்டத்தையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சன்ரைசர்ஸ் மும்பைய நாளைக்கு அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், டோர்னமெண்ட் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அப்படி நாக்குல சப்பு கொட்டின்னு பார்த்துட்டு இருக்கோம், ஒருவேளை மஞ்சச்சுக்கா வந்துருவாங்களா அப்படின்னு வாய்ப்பே எல்லாம் போயிடும். So that is what is going to be a critical thing. If Sunrisers win tomorrow, it's going to be cut lines for many team. ஏன்னா அந்த கேட்சிங் இவங்க எல்லாமே பயங்கர நெட் ரன் ரேட்ல வேற இருக்காங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நெட் ரன் ரேட் தேவையில்லை, பிகாஸ் தேர் ஆட் பாயிண்ட்ஸ். கொலகார கூட்டம் பயங்கர நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 நெட் ரன் இருக்காங்க. சன்ரைசர்ஸ் நாளைக்கு ஜெயிச்சா அவங்களும் 7 நெட் ரன் ரேட்ல போடுவாங்க. இவங்கலாம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா போர்ட் ஸ்பாட்ல பார்க்கணும். நெகட்டிவ் ரன் ரேட்ல இருக்கான். த டோர்னமெண்ட் வில் கெட் அப்சல்யூட்லி போரிங் இஃப் சன்ரைசர்ஸ் வின் டுமாரோ. அப்படிங்கும் போது இதுல வந்து இவங்களை பத்தி ஷேர் செய்யறது முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா ஆடினாரு, ஜாலியா ஆடுறாரு. ஒரு எந்த ஒரு அவங்க எல்லாருமே ஜாலியா தான் பிரஷர், சூப்பர் காலனி ஒரு த்ரஸ்ட காமிச்சாரு. அதுல இந்த பிரியான் ஆஷியா ஒரு ஒரு பிளிட்ஸ காமிச்சாரு. இட் வாஸ் அ மெக்னிஃபிசன்ட் கிரிக்கெட் ஆல் ஓவர். என்னை பொறுத்த வரைக்கும் பாவம் அந்த பிரிஜேஷ் பர்மா வந்து கடைசி ஓவர்ல வச்சு தாங்கிட்டாரு ஸ்டாயினிஸ். அனாலிசிஸ் ஸ்பாயில் ஆச்ச ஒழிய there is absolutely nothing to criticize. This bowler didn't bowl well, that bowler didn't bowl well. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓட பிளேயிங் காம்பினேஷன் தப்பு, அவங்க பேட்டிங் ஆர்டர் தப்பு. ஹெட்மயர் நம்பர் 3 ஒன்னு ஜூரல் 3 ஆட முடியாது. தேர் வேஸ்டிங் ஜாஷுன் ஷானகா. அவர் ரோலுக்கே அவர் வரமாட்டாரு. வின்னிங் காம்பினேஷனை எப்படி பீடாக் மாத்துவாங்க? யாருமே ஜெயிக்க முடியாத பிபிகேஸ் ஜெயிச்சிருக்காங்க, வின்னிங் காம்பினேஷன் மாத்துன்னு சொல்றீங்க. அதான் பிரச்சனையே உங்களுக்கு. சில சமயம் யூ கெட் கேரிட் அவே. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல when you beat a team which no one has beaten is where you have to sit and scrutinize yourself to see where I can get better as a team. My ambition now is to finish in the top 2ன்ற மாதிரி நிறைய யோசிக்கணும். ஐயோ அவனை எல்லாரும் தண்ணி காய்ச்சினுக்கிறான், அவனை நான் தோக்கடிச்சிருக்கேன், வின்னிங் காம்பினேஷன் போவியா அப்படின்னு சொன்ன டீம் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. நான் எப்படி பார்ப்பேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன், அவன் கொண்டு பெட்டர் மை செல்ஃப் தான் பார்ப்பேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் குடோஸ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு சே தட். இப்போ என்னோட ட்வீட் படி நான் போட்டேன் 2 to 165 for 3 இருக்கணும்னு போட்டேன் 15 ஓவர்ல. 165 for 4 பஞ்சாப் சேசிங் போது. ஏன் வந்துட்டு அந்த 7 ரன் அட்வான்டேஜ் கொடுப்பேன். அந்த 7 ரன் அட்வான்டேஜ் ஏன் நான் கொடுக்கலன்னா, அதுக்கப்புறம் ஷானக்கா இருக்காரு, அதுக்கப்புறம் ஜடேஜா இருக்காரு, அதுக்கப்புறம் ஜாப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த 7 ரன் அட்வான்டேஜ் இருக்கு, நோ மேட்டர் வாட் இருக்காரு. அப்படின்றதுனால அந்த கால்குலேஷன் படி அந்த இதுல ஓகே ஒரு 2 to 4 ரன்ஸ்ல வந்துட்டு பிவிகே ஜெயிப்பாங்க தான் நான் ட்வீட் போட்டேன். அது போட்டேன். இட்ஸ் டப் கால். என்ன ஒருவேளை தப்பா போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி டானவன் பெரேரா வாட் ஹி கேன் டேமேஜ் ஹி கேன் டு காமிச்சாரு. பட் குடோஸ் டு சுபம் துபே. இன் அண்ட் அவுட் ஆஃப் த டீம் அப்படியே யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்றாங்க, அந்த சிச்சுவேஷனை ப்ரமோட் பண்றாங்க. பிரஷர் வாஸ் ஹை. அப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஸ்டிச் பண்ண இருப்பாங்க. அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆனா ஒரே ஒருத்தர் மஞ்ச சொக்காயை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கே ஒழிய, we have to be fair enough, we should not be biased in our reviews. Well played Royals, who deserve a place in the playoffs. Hopefully you will surely win that at least 2 out of 5 games and make it to the playoffs. தண்ணிலாரி அடி வாங்கிட்டாங்க, வெறி கொண்டு எழுவாங்க நெக்ஸ்ட் கேம். விக்கி, please, if you have any thoughts you can add on, or else you can go to the next segment. எஸ் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராயல்ஸ். அதை பத்தி எந்த டவுட்டுமே இல்லை. பிரில்லியண்டா ஆடினாங்க. தே டிசர்வ் டு வின் டுடே. பட் என்னன்னா, பிபிகேஸ் வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை பீடாக். ஆக்சுவலா இன்ஃபேக்ட் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஸ்டாயினிஸ் வந்து மிடில் ஆர்டர்ல ஃபார்முக்கு வர்றாரு, சரியான ஒரு நாக் ஆடுறாரு. இந்த பக்கம் வந்து ஜடேஜான்ற பாருங்க, ஹர்ப்ரீத் பிராரும் யுஸ்வேந்திர சஹலும் பிரில்லியண்டா போடுறாங்க. அவங்களுக்கு கோயிங் இன்டு த டோர்னமெண்ட் இவங்கெல்லாம் தான் வந்து பண்ணி கொடுக்கணும் கேம். அண்ட் ஃபீல்டிங் சூப்பரா பண்ணாங்க. எல்லாம் மேல போன பாலையும் குடிச்சாங்க சூப்பரா. நல்லா பேட்டிங் ஆனாங்க. 223 போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட சைட்ல இருந்து எல்லாத்தையுமே டிக் பண்ணிட்டு வந்தாங்க. டானவன் ஃபெரரா வந்து ஒரு அன்பிலீவபிள் நாக் ஆடி விட்டாரு வந்து. அண்ட்
வெல் சப்போர்ட்டட் பை சுபம் துபே. யாருமே வந்து சுபம் துபே பத்தி நிறைய பேசுறதே கிடையாது. அது அவர் இந்த மாதிரி வந்து நிறைய அந்த கடைசியில ஒரு 10 balls 19 ஒரு கேம் அடிச்சாரு, வின் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 30 ரன் காட்டினாரு பேட்ல, வந்து சூப்பரா ஆடினாரு. அதே மாதிரி சுட்டி குழந்தையும் சூப்பரா அவரோட வேலை என்னவோ அதை பண்ணிட்டு போயிட்டாரு. நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. எஸ்பெஷலி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு மெச்சூர்டு பிளேயர் அட் த டாப் வந்து பயங்கரமா அவர் அப்படியே மெருகேத்திக்கிட்டு வராரு. திஸ் டீம் ஆல்சோ லுக்கிங் செம்மையான ஃபார்ம்ல தெரியுறாங்க. அண்ட் இவங்க ஒரு வின் பண்ணி அந்த டேபிளை மொத்தமா கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணி கொஞ்சம் பொறுமை ஒரு நிதானத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த டாப் 4க்கு யார் யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு. அந்த 4th ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு அடிதடி சண்டை தான், கொழாடி சண்டை தான் நடக்க போகுது. பிரில்லியண்டா சொன்னீங்க பீடாக் இன்னைக்கு வந்து. பட் ஆனா ரெண்டு பேரையுமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆர்ஆருக்கு நீங்க கொடுக்கல, பட் ஆனா நாங்க ஜெயிச்சு காட்டினோம் பாத்தீங்களா, அதுதான் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி தண்ணீலாரி நிறுத்தப்பட்டது. அதோட இந்த ஒரு மொமெண்டமோட அப்படியே ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டுக்கு போறேன். கணேஷ்குமார் RX3RV அவர் கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காருன்னா, with the growing dominance of T20 cricket, do you think the future of batsmanship will prioritize power over technique, and how might that impact the quality of the game? The youngsters will be focusing on batting only. How come bowlers will be coming in future? We can see, we can the rise of youngsters batting. We can see the rise of youngsters in batting. Like Suryavanshi, we can't able to see the bowlers at the young age. Give thoughts for the younger bowlers. அதாவது இவர் என்ன சொல்றாரு, வெல் பவர் வில் பி ப்ரையாரிட்டைஸ்ட் ஓவர் டெக்னிக். யார் சாமி நீங்க? நீங்கெல்லாம் கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கணும் ஐபிஎல்ல. என்ன ஒரு கேள்வி, கேன் பவர் பி ப்ரையாரிட்டைஸ்ட் ஓவர் டெக்னிக்? ஆனா இவருக்கு ஒன்னே ஒன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பவர் ஹிட்டிங்லயும் தெர் இஸ் அ டெக்னிக் இன்வால்வ்ட். அந்த பவர் ஹிட்டிங்லயும் உங்களோட டாப் அப் டவுன் ஸ்விங் எங்க இருக்கணும், உங்களோட டவுன் ஸ்விங் எங்க இருக்கணும், உங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் போது பேஸ் எப்படி இருக்கணும், பவர் டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கணும், பூரன் மாதிரி எல்னி சீவினா பால் இப்படி போகுமா இப்படி போகுமா, அதுக்கும் ஒரு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இஸ் வெரி கரெக்ட். இந்த மாதிரி கேம் போயிருக்கு அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணுவான், நாளைக்கு உங்க பையனே வந்து பாலை கையில் எடுத்தா தலையில அடிப்பீங்க, அடிங்க பேட்டர்னு பாலை எடுக்கிறான் ராஸ்கல் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் எப்படி நான் போலர்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணணும்னா, அடி வாங்கறதுக்கு அவங்க மென்டாலிட்டியை ட்ரெயின் பண்ணணும். இப்ப சில சமயம் எப்படி பண்ணுவாங்க, இப்ப நானே நிறைய ஒரு சில போலர்லாம் யூஸ் பண்ண, போலர்னா ரொம்ப ஆசையா ஒர்க் பண்ணுவேன், முடிஞ்சு நொங்க எடுத்துருவேன் போலர்ஸை. ஏன்னா பேட்ஸ்மேன்னா கூட நிறைய போலர்ஸை செட் பண்ணோம், ஒரு 20 பால் ஆன உடனே பிரேக் கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணோம். இந்த லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எல்லாம் கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, முதுக பேத்துருவேன். இப்ப கூட சென்னைக்கு வந்தேன் பாருங்க, 4 நாள் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆஸ்திரேலியால இருந்து ஒரு லெக் ஸ்பின்னரோட. எப்படின்னா அவங்களுக்குலாம் எப்படி நான் கத்துக் கொடுப்பேன்னா, அடி வாங்கறதுக்கு கத்துக் கொடுப்பேன். அந்த மைண்ட் செட்டை அப்பார்ட் ஃப்ரம் கெட்டிங் இஸ் டெக்னிக், அந்த பையன் இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அதான் பிடிக்கும். ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் நான் வேலை செஞ்சுட்டு அப்படியே கிட்ட கடைசி செஷன்ல நின்று பார்ப்பேன், விட்டும் போது அந்த சத்தம் வரணும் எனக்கு புர்ருன்னு. அப்பதான் டே நம்ம ஏதோ வேலை செஞ்சிருக்கோம் அப்படிதான், அப்பதான் சந்தோஷமா போடாப்பா நீ ஊருக்கு போலான்னுவேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி அவனுக்கே என்ன இருக்கும், இப்போ அங்கே போயிட்டு சின்ன பையன் அவன் வந்துட்டு அங்கே போய் சொல்றான், சார் 94 கிலோமீட்டர் ஸ்பீடு போடுறேன், இவ்வளோ ஸ்பீட்லாம் நான் போட்டதே இல்லை, பால் குப்பு குப்புன்னு போகுது சார் அப்படின்னு எக்ஸைட் ஆறான். பேட்ஸ்மேன் இல்லாத போது போடும்போது எல்லா பவுலருமே சூப்பராக தான் இருக்கும். அங்க போய் நிப்பான் பேட்ஸ்மேன் கிட்ட வச்சு 4 6 நெல்லிக்காய் சைஸ் அடிப்பான். That doesn't mean you are bowling badly. The only one thing, the most important thing where now it has to evolve when it comes to coaching is strategical coaching after technical coaching blueprint. உன்ன மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இப்ப நான் சொல்றேன் பாருங்க, யஷ்ராஜ் புஞ்சாவை கூப்பர் காலனி பின்னாடியே நின்று அடிக்கிறாரு அப்படின்னா நான் எப்படி அவரை ட்ரெயின் பண்ணுவேன்? உன்னை இறங்கி அடிக்க முடியாது, இறங்கி 2 6 அடிச்சா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உன்னை பின்னாடி போய் அடிக்காம இருக்கிறதுக்கு நீ வந்துட்டு உன்னோட ரேஸ் பொசிஷன் ஏதாவது மாத்தணுமா, ஆங்கிள் இதை மாத்தணுமா, பேக் ஃபுட் ஸ்ட்ரைக் எந்த பர்டிகுலர் இடத்துல நீங்க உங்களுக்கு இருந்தா அந்த ஆங்கிள் அந்த லென்த் அடிக்க முடியும், இதை சொல்லி கொடுப்பேன் பேஸ்ட் ஆன் வாட் யூ ஆர். யஜுவேந்தர் சஹல் மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா காக்கட் ரிஸ்ட், ஓகே, காக்கட் ரிஸ்ட் சைட் ஆம் ரவுண்ட் ஆம் ரிலீஸ். யஜுவேந்தர் சஹல் பின்னாடியே போக முடியாது, நீங்க ஸ்லோவா போடுவாரு, பின்னாடி போய் அடிக்க போனீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. யஜுவேந்தர் சஹல் இறங்கி தான் வரணும் அவரோட, நீங்க த்ரூ த லைன் கவர் பண்ணிக்கும் போது. the most important thing what you have to teach that applies to the fast bowlers also. இப்ப சைட் ஆம் ரிலீஸ்ல இருந்து போட்ட அவுட் ஸ்விங்கர்ஸ், ஓபன் செஸ்டோட போட்ட உள்ள வெளியே ரெண்டையும் போடலாம் அப்படிங்கும் போது the most important thing in T20 cricket for you to survive, the first thing is a length, not line.
லென்த்தை மிஸ் பண்ணி தான் நிறைய அடி நீங்க வாங்குவீங்க. லைனை மிஸ் பண்ணி கூட தப்பிச்சிருவீங்க எப்படியாவது. லென்த் கரெக்டா இருக்கணும்னா பேஸ்ட் ஆன் த ஹைட், பேஸ்ட் ஆன் த பயோ மெக்கானிக்ஸ், பேஸ்ட் ஆன் த ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் வாட் யூ காட், வெதர் ஃபிங்கர் ஸ்பின்னர், ரிஸ்ட் ஸ்பின்னர், டியர் அவே ஃபாஸ்ட் பவுலர், ஸ்விங் பவுலரு, அவனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னா லென்த் கன்சிஸ்டன்ட் அண்ட் பேட்ஸ்மேன் ஓவர் யூ கோ டு பீட் ஸ்ட்ராட்டஜிக்கலின்னு சொல்லி கொடுத்தா there will be bowlers who can come there and dictate this different form of T20. Also is my humble opinion. நீங்க ஒரு bowler நிறைய பேட்ஸ்மேனை சரிச்சிருக்கீங்க. Please, if you want to add on something, add on. We can give our closing thoughts after that. அப்சல்யூட்லி இது பேட்டிங் கேமா தான் மாறிட்டு வருது. பட் அகைன் சொல்றேன், த வேல்யூ ஆஃப் bowlers, இஃப் யூ கேன் பி த ஒன் ஸ்டாண்டிங் அவுட் இன் திஸ் குரூப், நீங்க சீக்கிரமா பேட்ஸ்மேன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு லெவல ரீச் பண்றாருன்னா bowler நீங்க ஒரே சீசன்ல கப்புன்னு மேல போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் எனஃப். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ணி அந்த ரூட் எடுக்கலாம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இஃப் ஒரு bowler ஆனு முடிவு பண்ணிட்டேன்னா ஐ வில் பி ஃபர்ஸ்ட் mentally ready to be getting hit at some point in my bowling career. இப்போ வந்து once you get to the elite level, it is going to be frequent. The percentage of you getting successful is just under 30, almost under 30. The greatest of greatest வந்து கிரிக்கெட் காட் சச்சினே சொல்றாரு 33% தான் நான் வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன். நிறைய டைம் வந்து ஃபெயிலியரா இருந்திருக்கேன். ஷேன் வான் சொல்லியிருக்காரு 30% தான் நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன் என்டையர் கரியர்லேன்னு. அவர் பார்த்தாருன்னா 700 விக்கெட் எடுத்திருக்காரு, இவர் பார்த்தாருன்னா 100 செஞ்சுரி கிட்ட அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் bowler பேட்டர்ன்றது இல்லை. இப்போ T20 கிரிக்கெட் அண்ட் கிரிக்கெட் தட் இஸ் கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் ஃபியூச்சர்ல வந்து இட் இஸ் மோர் அபவுட் திங்கிங் தான். எல்லாருக்குமே ஒரே ஃபேசட் தான் இருக்கு, எல்லாருக்குமே ஒரே அளவு டெக்னிக் இருக்கு, ஒரே அளவு ரேஞ்ச் ஹிட்டிங்ல இவரும் 100 மீட்டர் அடிக்கிறாரு, அவரும் 100 மீட்டர் அடிக்கிறாரு. யாரு சுச்சுவேஷனு, யாரு ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணி, யார் அந்த டைம்ல ப்ரெஷரை அப்சர்வ் பண்ணி அதை டெலிவர் பண்ண முடியும்ன்றது தான் குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் பிரில்லியண்டா சமப் பண்ணீங்க பேடாக். இந்த கேமுக்கு வந்து ஒரு க்ளோசிங் தாட்டு, ஆர்ஆர் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங், 3வது பிளேஸை சீல் பண்ணிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டெல்லி ஆல்சோ ஆஃப்டர் 9 games லாஸ்ட் இயர் எவ்ரி ஒன் என்ன டெல்லியை சீல் இட்டு கனெக்ட் பண்ணாங்க. இட் கேன் ஜஸ்ட் சேஞ்ச் ஜஸ்ட் லைக் எனிதிங். அதாவது சன்ரைசர்ஸும் எல்லா மேட்சையும் ஜெயிச்சுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வர்ற ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோ வேற ஏதாவது ஒரு டீமோ அப்படியே அடிச்சுன்னு வந்துட்டு அந்த ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு ஸ்பில் ஒரு எழுபறி சண்டை வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ தே ஷுட் நாட் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட். டு சி வாட் தே கேன் கெட் பெட்டர் ஆஸ் எ டீம் ஆஃப்டர் திஸ் வின் விச் நோ ஒன் ஹஸ் அச்சீவ்ட். ஒன் டீம் டு பீட் த தண்ணி லாரி ஆஃப்டர் 30 days of try by many teams. 264 அடிச்சு பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபைனலி வந்துட்டு they have did this now, they have to aim high now. They are going to play Delhi Capitals. உடஞ்சு போன ஒரு மென்டாலிட்டியில வரப்போற ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் திஸ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தம் டு ஹிட் த லாஸ்ட் நெயில் இன் த காஃபின். அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 9-6 10-7 போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஷூரா உள்ள போயிடுவாங்க. ஸோ ஒரு ஆள் எடுத்து வச்சுட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் வெரி வெரி க்ளோஸ். சம் ஒர்க் டு பி டன் ஆன். PBKS will come extremely strong next game. Next game யாரோட ஆட போறாங்க opponent should be extremely careful about. Congratulations to Rajasthan Royals, a very well deserved win. இன்னைக்கு ஒரு நாள் தான் I cannot point out any strategical errors or any mistakes, even though I feel Rajasthan Royals team would have been more stronger with Hetmeyer playing in place of Dasun Shanaka and batting at number 3. They should revisit their strategy and sending Jural at 3 நான் சொல்லுவேன். If they feel they are comfortable at it, that's absolutely fine. Jural is a quality player. யாருமே அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு சில பிளேயர்லாம் இப்ப ரபாதாவை நான் சொல்றேன்னா ரபாதா டு பிளே பேஸ்ட் ஆன் வாட் இட் இஸ் ரிக்வயர்டு. இப்ப இன்னைக்கு ஜூரல் வந்துட்டு இப்போ ரன்ன பால் கூட இன்னைக்கு ஆடல, டப்புன்னு விக்கெட் விழுந்து மேல போயிருந்ததுன்னா மேட்ச போயிருந்திருக்கும். ஃபெரேரா வந்து மாத்ததுனால உங்களுக்கு தெரியல, கம்ப்ளெக்ஷன் ஆஃப் த கேமே போயிருக்கும் போது வைஸ் அபவுட் இட். பட் நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ். வெல் டன் ராயல்ஸ், ஹார்ட் லக் டு PBKS. 98% தான் விக்கின்னு நிற்கிறாரு. எனக்கு பர்சன்டேஜே இல்லை, ஏன்னா நானும் வந்துட்டு PBKS தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னேன். He will come back and keep entertaining you for many more IPL திருவிழாஸ், like your Blast Wiki says, for many previews and reviews until we come back and entertain you for yet another one with your 98% accurate Blast Vignesh. Thanks a lot and bye-bye.